கைஸ், வெல்கம் டு மை சேனல் @smiley. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஒன் டேப் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். டெக்னிக், ஹைக், ட்ராக் இந்த மாதிரிலாம் அடிக்கிறதுக்கு சென்சிட்டிவிட்டி. ஓகே, சாரி கைஸ், தெரிஞ்ச போயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். இப்போ சென்சிட்டிவிட்டி கிட்ட போயிடலாம். இந்த செட்டிங்ஸ் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம இப்போ போய் ஒரு லோனஸ் மேட்ச் போட போகிறோம். சரி, போவோமா? நல்லா இன்னும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேணால் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே ரொம்ப நேரம் தான் இதை நான் காமிச்சிருக்கேன். அதுக்காக நீங்கள் இதிலே போட்டுக்கோங்க. ஓகே, வாங்க லோனஸ்குள்ளே போகலாம். முதல்ல இதெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். இவ்வளோ இது கொடுத்துருக்காங்க. ஹானர் ஸ்கோர்லாம் இதுக்குள்ள நல்லா ஹானர் ஸ்கோர்லாம் வச்சுருந்தீங்கன்னா இதுதான் கிளைம் பண்ணலாம். ஓகே, இப்போ போகலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, எவ்வளோ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஐடிக்கு யாராச்சும் ரிக்வஸ்ட் கொடுத்தா நான் அக்செப்ட் கூட பண்ணிப்பேன். நான் நீங்களாம் உங்கள் கூட நான் மேட்ச் போடுவேன் லோனில். இவங்களாம் நல்லாவே ஆட மாட்டேன்னு நினைக்காதீங்க. நல்லா தான் ஆடுவேன். ஒரு சில மேட்ச் தான் லூஸ் பண்ணுவேன். மற்றபடி கண்டபடிலாம் பேசாதீங்க. ஓகே, அது இனிமே பாருங்கள் வரான். முதல்ல எனக்கு டேமேஜ் கொடுத்தாச்சு. அழுத்தி பிடிச்சிட்டேன். வா, ஜஸ்ட்டு முடிச்சிட்டேன். ட்ராகு இப்படி அழுத்தி பிடிச்சிட்டேன். அவனெல்லாம் விடவே கூடாது இந்த மாதிரி ஆளுங்கண்ணா. நெக்ஸ்ட்டு மறுபடியும் யூஎம்பியே எடுத்துக்கலாம். அதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். மறுபடியும் ஏறி தான் வரான். நம்மளுக்கு கொஞ்சம் கூட அவன் டேமேஜ் ட்ராக் எடுத்துன்னு சொல்லும். ட்ராக் தான், ஆனால் ஹெட்டே விழ மாட்டேங்குது ஒரு இதில் கூட. இந்த மேட்ச் நான் ஜெயிப்பேனா அவன் ஜெயிப்பானானே தெரில. ஓகே, பார்க்கலாம். இந்த கன் வேறு எடுத்துருக்கேன். என்ன போதுன்னு தெரியலையே. ஓகே, போகலாம். எங்கே வரானே தெரில. இனிமே எங்கே ஆளையே காணோம். ஆனால் அப்போதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இனிமே ஆளையே காணோம். எங்கே 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 அதை குடிச்சு போகிறான். பார்த்துட்டேன். பகேஜ் ஃபுல்லாக பகேஜ். ஓகே, போய்கிட்டே இருக்குது மேட்ச். இப்போது இந்த ரவுண்ட் அவன் ஜெயிப்பானா இல்லையானே தெரில. கிட்ட வந்து நாங்கள் ஹெட்டடாக வச்சு தள்ளிட்டு 24 ஹெச்பியில் தப்பிச்சிருக்கான். சே, இன்னும் ஒரே ஒரு புல்லட் ஹெட்டில் பட்டிருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம். ஓகே, இந்த மேட்ச் அவனோட சூஸிங். ஓகே, பேராஃபில்லாம் M18 எடுத்திருக்கான். முதல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு பேராஃபில் வச்சு டேமேஜ் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேயே நிற்பாங்க. நான் ஏறி போனால் அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். கொடுத்தாச்சு 16 30. இப்போ M18 வச்சு அவனுக்கு அதே முடிப்பான். டிமெட்ரியா தான் உயிர் ஏறுது. நான் கூட என்னடா இது போட்டுக்கிட்டே இருக்கான்னு பார்க்குறேன். 3 வின் ஆகிடுச்சு. இன்னும் 2 மேட்ச் வின்னானா நம்ம ஜெயிக்கலாம். இன்னும் ஒரு 3 மேட்ச் அவன் வின்னானா அவன் ஜெயிச்சிருவான். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பேராஃபில் நிஜமாலே செம பவருங்க. 42 அந்த மாதிரிலாம் டேமேஜ் கொடுக்குது. நம்மளுக்கும் அவன் ஏன் போடுறான். நாங்கள் இருந்து இப்போ தான் நல்லா தெரியுது. அதனால நான் தலையை காமிக்க வேணால் தலையிலே சுட்டு வச்சிருப்போம். நினச்ச மாதிரியே முடிச்சிட்டான். பா, என்ன ஹெட்டு. இந்த மேட்ச் தாம்சன் எடுத்துருவோம். இதை வச்சு இன்றைக்கி ஒரே அழுத்தி பிடி தான். கையவே அடிக்க போகிறது இல்லை. அப்புறம் ட்ராக் அடிக்க ட்ரை பண்ணலாம். இவ்வளோதான்ட்டு எங்கே இருக்கான் இனிமே? அதை வரான் பாருங்க குடிச்சிக்கிட்டு. இவன் குரங்க விட மோசமாக தாக்குறான்.
என்ன ஆள் உள்ளே போயிட்டானே டேமேஜ் கொடுத்தானே. இங்கே தானே வந்தாங்கன்னா அப்போ முடியிறவங்க. வந்துட்டான். சாவு யாருக்கிட்ட இந்தா சாவு. ட்ராகு லைட்டாக ஹெட் வந்துருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ட்ராகு அவனே விட்டு கொடுத்துட்டான். நான் அப்போ எவ்வளோ பெரியன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை சும்மா தான் சொன்னேன், விளையாடி தான் சொன்னேன். நீ போட முதல்ல அதுக்கு. இப்போ ட்ரைனிங்குக்கு போய் பார்க்கலாம் ட்ராக்லாம் எப்படி அடிக்கிறதுன்ட்டு. நான் அப்டேட் பண்ண மறந்துட்டேன், அதனால தான் இப்படி இருக்குது. ட்ரைனிங்குள்ளே போயாச்சு. ஓகே இப்போ கன் எடுக்கலாம். முதல் டைம் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பார்த்து அதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். அதனால் எப்படி வரும்னே தெரில. இதே மாதிரி ஒரு வீடியோவில் கூட பார்த்துருந்தேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் M18க்கு ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. சரின்னு ட்ரை பண்ணலாம் போயிட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா சொல்லுங்கள். ட்ராக் இதில் அடித்தா ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. அந்த செட்டிங்ஸ் வச்சுட்டு இதே மாதிரி படிச்சிடலாம். ஒர்க்கே ஆகலை ஹெட்டுக்கு. எனக்கு வரலையா இல்லை அதெல்லாம் ஃபேக்கான்னு தெரில. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வருதா இல்லையான்ட்டு. ஓகே நானும் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், வரவே மாட்டேங்குதுலாம் ஃபேக்கு. ஏகேலேருந்து தூரத்துலேருந்து எப்படி ட்ராக் அடிக்கிறதுன்னு தான் பார்க்கணும். அப்படியே உடம்புலேருந்து அப்படியே ஹெட்டுக்கு மேலே தூக்குறது. நானும் அத்தனை வாட்டி M18 வச்சுட்டு இவ்வளோ பக்கத்தில் போய் என்னால் ஹெட் அடிக்க முடியலன்னா நான் எவ்வளோ பாட்டனாக இருந்திருப்பேன் நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபயரில் நானும் ஒரு டைம் இப்போ பாருங்க, இப்போ கூட அடிக்க முடியல இவ்வளோ கிட்ட போயிட்டு கூட. என்ன நினச்சா எனக்கே வெக்கமாக இருக்கு. அந்த ட்ராக் ஒர்க் ஆகலன்னு M18 வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கான் உடம்புல. இப்போ ஏகேலேருந்து தூரத்தில் போய் அந்த உடம்புலேருந்து தலைக்கு ஏற்றுறத பார்க்கலாம். ட்ராக் உடம்புலேருந்து அப்படியே தலைக்கு ட்ராக் உழுது பார்த்தீங்களா ட்ராக். இந்த மாதிரி நீங்கள் ஏற்றுனீங்கன்னா ஏகேல சூப்பராக வரும். இந்த ட்ராக் மட்டும் இல்லை, ஒன் டேப்பும் ஈஸியாக அடிக்கலாம். ஆனால் எனக்கு தான் வர மாட்டேங்குது. வரும் சில டைமு, அதுவும் ஃப்ளூக்கில் தான் வரும். பார்த்தீங்களா இப்படி உழுதுன்ட்டு. இப்போ கரெக்டாக நம்ம அடிச்சா விடும். ஓகே முடிஞ்சிடுச்சு. இந்த வாட்டி உள்ள ஒரு மாதிரி ஸ்பீடாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பொறுமையாக அடிங்க. இனிமே வந்தானா இந்த மாதிரி. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ போல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பை கைஸ், see you on the next video. I am your SS Smiley. Of the voices, of the click, of the beat, of the music I've been hearing all night.